ஒரு பார்ல நடந்த ஒரு சண்டை. இது வந்து ஒரு 18 வயசு பொண்ணை கொலை பண்ணுற அளவுக்கு பெருசாகிடுது. இது என்ன, சென்னையா இல்லை டெல்லியா? மே 30ஆம் தேதி அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு பாருக்கு போகிறாங்க. லொக்கேஷன் ஆஃப் த பார் வந்து கோயம்பேடில் இருக்குது. போயிட்டு நார்மலாக ஒரு ஈவினிங் பார் சீன்னா என்ன நடக்கும், போவாங்க, குடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த பார் செக்கிங்கில் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் பசங்க வந்து நல்லா குடிச்சிருந்தாங்க. 7 பேர், 1 2 இல்லை, 7 பேர் வந்து எல்லாரையும், யார் யார் பிரச்சனை பண்ணாங்களோ எல்லாரையும் வந்து பாரை விட்டு வெளில தூக்கி போட்டுறாங்க. ஒரு பார்ல நடந்த ஒரு சண்டை. இது வந்து ஒரு 18 வயசு பொண்ணை கொலை பண்ணுற அளவுக்கு பெருசாகிடுது. இது என்ன, சென்னையா இல்லை டெல்லியா? ஏன்னா டெல்லியில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாரில் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க, இல்லைன்னா வந்து காரில் துரத்திட்டு போய் அவங்கள சுட்டுட்டாங்க, இல்லை இடித்து கொன்னுட்டாங்க, இல்லை கார் மேலே ஏறி கொன்னுட்டாங்க. இதெல்லாம் வந்து டெல்லியில் தான் நம்ம கேட்டுட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து நம்ம சென்னையில் கேட்குற நிலைமைக்கு ஆகிட்டோம். இது என்ன நடந்தது, இந்த ஃபுல் கேஸில் இப்போ என்ன கரண்ட்டாக நடந்துகிட்டு இருக்குது, இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனை நான் வந்து இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு, நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இன்னுமே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஃபஸ்ட்டு இது வந்து ஃபுல் கேஸையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, யார் இந்த பொண்ணு அப்படின்னு பார்க்கும்போது, யான்சியை யாழ்னின்னு கூப்பிட்றாங்க. இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸாக இருக்காப்புல. இந்த பொண்ணு வந்து 12th ஸ்டாண்டர்டு இப்போ தான் முடித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சிவகாசிலேயோ இல்லை வந்து காரைக்குடியிலையோ இங்கேயோ வந்து அடுத்த காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாலாம் ரொம்ப ஆசையாக அவள் அடுத்த காலேஜ் போய் ஃபேஷன் டிசைனிங் படிக்க போகிறா, அதுக்கப்புறமா வந்து ஃபாரினில் வந்து செட்டில் ஆக போகிறா அப்படின்லாம் பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஃபேமிலி, இவங்க வந்து இலங்கையிலேருந்து வந்த ரெஃப்யூஜி கேம்பில் இருக்காங்க. இலங்கையிலேருந்து வந்து விழுப்புரம் பக்கத்தில் இருக்க ஒரு ரெஃப்யூஜி கேம்பில் இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து மே 19ஆம் தேதி அவளோட ஃப்ரெண்டு இங்கே இதில் சென்னையில் இருக்க ஒரு 17 வயசுன்னு சொல்கிறாங்க, இன்னும் கிளாரிட்டி இல்லை, 17 வயசு அந்த பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை போய் பார்க்க போகிறாப்புல. ஸோ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, இங்கே தங்கட்டும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, அவள் மட்டும் இல்லை, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. பேசிவிட்டு இந்த யாழ்னி இருக்காங்களே, யாழ்னியில் இந்த யான்சியோட அம்மா பேர் வந்து மேரி ஸ்டெல்லா. ஸோ மேரி ஸ்டெல்லாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணு இங்கே ஹாலிடே தானே, நம்ம வீட்டிலே இருக்கட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மே 19 இது நடக்குது. ஓகேன்னு இவங்க அம்மாவும் அப்பப்போ ரெகுலராக ஃபோனில் பேசிக்கிறாங்க. இந்த பொண்ணுங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேம்னால் வெளியில் பார்ட்டி பண்ணுறது என்ன, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது என்ன, படம் பார்க்குறது, எல்லாருமே இப்போ வந்து வெளியூர்லேருந்து வரும்போது என்ன பண்ணுவாங்க, சென்னைன்னு வந்தால் படம் போவாங்க, வெளியில் ஜாலியாக இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ போன சாட்டர்டே அன்னைக்கு மே 30ஆம் தேதி அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு பாருக்கு போகிறாங்க. இந்த இது லொக்கேஷன் ஆஃப் த பார் வந்து கோயம்பேடில் இருக்குது. இந்த கோயம்பேடில் அந்த பாருக்கு இந்த 2 பொண்ணுங்களும் நம்ம ஈவினிங் போய் அங்கே என்ஜாய் பண்ணணும்னு கிளம்பி போகிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பார்லலாம் நம்ம ஊர்லலாம் நீங்கள் தனியாக போனீங்கன்னா, ஸ்டாக்னு வந்தீங்கன்னா உங்களை என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க சில இடத்துல. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேராக போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்கும், ஒரு லேடியோட போனீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை 2 பேரை வர சொல்லியிருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்களும் அப்போ ரேப்பிடோவில் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வந்துட்டு இந்த பசங்க 2 பேரும் அங்கே வெயிட் பண்ணியிருக்காங்க. மேபி இது வைஸ் வர்ஸாக வந்திருக்கலாம். அந்த பசங்க ரேப்பிடோட வராங்க, அந்த பொண்ணுங்க அங்கே வெயிட் பண்ணியிருக்கு. இவங்க 4 பேரும் அந்த பார்க்குள்ளார போகிறாங்க. போயிட்டு நார்மலாக ஒரு ஈவினிங் பார் சீன்னா என்ன நடக்கும், போவாங்க, குடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த பார் செக்கிங்கில் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த சின்ன பொண்ணுக்கு வெறும் 17 வயசு தான் அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, எப்படின்னா பார் உள்ளார செக் பண்ணிட்டு தான் அனுப்பிச்சோம், எல்லாருடைய ஐடென்டி கார்டும் செக் பண்ணோம், எல்லா இதுலேயும் வந்து 18க்கு மேலே இருந்ததுனால தான் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு, இதுக்கப்புறம் தெரியும் என்ன நடக்கும்னு. இப்போதைக்கு அந்த பாரை சீல் வச்சுருக்காங்க போலீஸ். ஸோ அது வரைக்கும் அது போயிட்டுருக்கு. ஸோ இப்போது வந்து இந்த பொண்ணுங்க அங்கே உள்ளார இருந்திருக்கும்போது இந்த பசங்களோட இன்டர்வியூஸ் பார்த்தேன், எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த இது முடிவுக்கு வரோம்.
இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைச்ச நியூஸ் வச்சு தான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, உள்ளார போனவங்க நாங்கள் வந்து எல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் பசங்க வந்து நல்லா குடிச்சிருந்தாங்க. 7 பேர், 1 2 இல்லை 7 பேர் வந்து வந்திருந்தாங்க. அதில் ஒரு பையன் வந்து இந்த பொண்ணோட இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இந்த குரூப்லேயே ஒரு பையன் போய் அவனை அப்போஸ் பண்ணியிருக்கான். அவன் வந்து மண்டையில் தட்டி நீ போடான்னு சொல்லி இந்த பையனும் போய் அதை பவுன்சர்கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ பவுன்சர் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் கண்டுக்காம விட்டுருங்க, தேவையில்லாமல் இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு. ஏன் சொல்லியிருக்காங்கன்னா அந்த பவுன்சரு இதுக்கு முன்னாடி இன்னொரு குரூப்போட அந்த 7 பேர் குரூப் வந்து சண்டை போட்டிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் கிளாஷ், அவங்க 2 பேரையும் வந்து இது பண்ணி மத்தியசம் பண்ணி உட்கார வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ நடந்துருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் போக சூடாகுது. இவங்க 2 பேருக்கும் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பிரச்சனை பெருசாகிட்டு வருது. அப்போ வந்து இன்னொரு டைம் போய் ரிப்போர்ட் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரையும் யார் பிரச்சனை பண்ணாங்களோ எல்லாரையும் வந்து பாரை விட்டு வெளில தூக்கி போட்டுறாங்க. இவங்க வெளியில் வந்து எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. அப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த பவுன்சர்ஸ் சொல்கிறாங்க, இதெல்லாமே திருப்பி ஒரு இதுதான் என்னென்னா, இவங்க பவுன்சர்ஸ்லாம் வெளியில் பார்க்கும்போது வெளியில் ஏதோ கடைகள் இருந்தது, அந்த கடையிலேயே இவங்க ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க திருப்பி போய் அவங்களெல்லாம் திருப்பி வந்து சமாதானப்படுத்தி கிளம்ப சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து இவங்க கிளம்புறாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் 3 பேர் இருக்காங்க. எப்படின்னா, இந்த பசங்க 2 பேர் வந்தாங்க ஒரு பைக்கில், இந்த பொண்ணுங்க 2 பேர். இவங்க 4 பேரும் ஒரே பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பையன் ட்ரைவ் பண்ணுறான்னா, ஒரு பையன் ரைட் பண்ணுறான். பின்னாடி வந்து 2 பொண்ணுங்க இருக்குது. ஏன்னா 2 பொண்ணுங்க தான் குடிச்சிருந்தாங்க, நாங்கள் குடிக்கலை அப்படின்னு பசங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பையன் ஃபஸ்ட்டு வண்டியை ஓட்டுறான், இந்த 2 பொண்ணுங்க நடுவில் இருக்குது, கடைசியாக ஒரு பையன் உட்காந்துருந்தேன் அப்படின்னு அவன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கான். இவங்க கிளம்புறாங்க. இதுக்கு நடுவில் அந்த குரூப்புக்கு நடுவில் இன்னொரு குரூப்போட சண்டை போட்டாங்களா, அவங்களும் அந்த டைமில் கிளம்புறாங்க. கிளம்பும்போது வண்டியில் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குரூப் வந்து கல் எடுத்து வண்டி மேலே அடிக்கிறாங்க. இது 2 ஸ்டோரி இருக்குது. எப்படின்னா, இந்த பொண்ணுங்க இந்த பசங்க இருக்காங்களே இவங்க தான் கல் அடித்தாங்கன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. இன்னொரு ஸ்டோரி என்னென்னா, அந்த பையன் சொல்கிற ஸ்டோரி, இந்த பொண்ணுங்களோட வந்த பையன் சொல்கிற ஸ்டோரி வந்து அந்த குரூப் வந்து கல்லால் அடிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து இந்த கோயம்பேடு திருமங்கலம் ஃப்ளைஓவர் பக்கத்தில் இவங்க ஃபஸ்ட்டு வந்து மெதுவாக அடிச்சிருக்காங்களா, இடித்து கொஞ்சம் அப்படியே எல்லாமே பேலன்ஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காங்க. இந்த ரோடுக்கு சைட்லலாம் பார்த்திங்கன்னா வந்து பேமெண்ட் இருக்குல்ல, இந்த மேலே போகிறதுக்கு, அங்கே மண்டை பட்டு யான்சி வந்து அவங்களோட ஹெட்டு டைரெக்டாக வந்து அந்த இதில் பட்டு அங்கேயே ஸ்பாட் அவுட்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபாரன்சிக் டீமெல்லாம் போய் பார்க்கும்போது நாங்கள் வீடியோஸில் அதில் தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க கூட இருந்த இன்னொரு பொண்ணும் வந்து பயங்கர சீரியஸ்லி இன்ஜர்டாக இருக்காங்க. அந்த பையன் ஃப்ரண்ட்டில் ஓட்டியிருந்த பையன் வந்து கொஞ்சம் மூஞ்செல்லாம் சராச்சு, அவனும் வந்து இன்ஜர்டாக இருக்கான், ரொம்ப சீரியஸ் இல்லை. இந்த 4வது இருந்தவன் பெட்டராக இருக்கான், அவன் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த நிலைமையில் இங்கே இருக்கும்போது இப்போ வந்து அந்த 7 பேரை பற்றி ஒரு விஷயம் வெளில வருது. ஒன்று வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கட்சி டிஎம்கே கட்சியோட ஃப்ளாக் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து நம்பர் பிளேட்லேயும் 2 நம்பர், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை பார்க்கலாம் நீங்கள், அந்த வண்டியில் பின்னாடி இருக்க நம்பர் பிளேட், ஃப்ரண்ட்டில் இருக்க நம்பர் பிளேட்டை எடுத்துகிட்டு கோயம்பேடுலேயே விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளாகுக்கு அந்த ஃப்ளாக் இருக்குல்ல, அந்த ஃப்ளாகுக்கு இருக்க அந்த கம்பி இருக்குது. அப்போ ஏதோ ஒரு கட்சியோட ஃப்ளாக் இருந்திருக்கும். அது என்ன கட்சின்னு நம்ம இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரும். ஏன்னா சிசிடிவி எல்லாமே பார்த்துட்ருக்காங்க போலீஸு. அது இல்லாமல் அந்த நம்பர்ஸ் வேறு, ப்ளஸ் யார் ஓட்டினாங்கன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துச்சு. அதில் 7 பேரில் போலீஸ் வந்து 3 பேரை பிடிச்சிருக்காங்கன்னு ஒரு சைடில் நியூஸ் சொன்னாலும், இன்னொரு சைடில் இன்னொரு இதில் வந்து இன்னும் 7 பேரையும் பிடிச்சிட்டாங்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டோரி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து சஸ்பெக்ட்ஸாக 3 பேரை பிடிச்சிருக்காங்க. பாலகுரு ஆல்சோ ரிப்போர்ட்டட் எஸ் பாலகுமார் அலியஸ் பாலகுருங்கிறாங்க. அவனுக்கு 21 வயசாக இருக்குது அந்த பையனுக்கு. ஜோஷுவான்னு ஒரு பையன், அவன் 19. அப்புறம் கிஷோர் குமார்னு ஒருத்தன் 19. இவங்கள தான் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் பாக்கி இதிலலாம் வந்து டோட்டலாக எல்லாரையும் பிடிச்சிட்டேன்னாங்க. எல்லார் பேரும் வெளில வந்திருக்கு. நீங்கள் அதை போய் செக் பண்ணிங்க. நம்ம கரெக்டான இன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ போலீஸ் வந்து இதை
இதை வந்து இந்த போலீஸ் ஆப்வியஸ்லி இது போலீஸ் வந்து இதை ஒரு ஆக்சிடெண்ட்டாக இது பண்ணல, ஒரு மோட்டிவோடு இடித்து கொண்டதை தான் எடுத்திருக்காங்க கேஸு. ஸோ எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து இது டிவிக்கோட ப்ராப்ளம். ஏன்னா டிவிக்கோட ஒன் ஆஃப் த மெம்பர்ஸோ அவங்க தான் வந்து இந்த பார் ஓனர் அப்படிங்கிறாங்க. பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, என்னென்ன இஷ்யூஸ் இருக்கலான்னு. இதுக்கு நடுவில் வந்து மேரி ஸ்டெல்லா வந்து அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. பொண்ணை கொண்டவங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சைடில் அந்த சைடில் ஒரு பயங்கரமான வேதனையாக இருந்தது அவங்கள பார்க்குறதுக்கு. ஏன்னா பொண்ணு ஹாலிடேயில் போயிருக்கான்னு நிம்மதியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நியூஸு, அதுவும் ஃபோன் பண்ணும்போதே ஸ்பாட்டில் இறந்துட்டான்னு இன்னொரு பொண்ணோட அம்மா சொல்லும் போது எப்படி இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில் அவங்க இருந்தாங்க. என்னென்ன விஷயங்கள் லா வைஸ் கரெக்டாக இருந்ததுன்னா இதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி லெவலில் 2 பேரோட வயசு பார்க்குறாங்க. 17 இருந்திருந்தால் அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா இது நடக்காது. 2வது பாயிண்ட் வந்து இப்போ இந்த இஷ்யூ வந்து 2 டைம் பெருசாகிடுச்சு, வெளியில் வந்து பார்க்கிங் லாட்லேயே சண்டை போடுறாங்கன்னு சொல்லும்போது ஒரு ரிப்போர்ட்டாக இதை இப்போ சொல்லியிருந்தாங்கன்னா, போலீஸ்க்கு தெரிவிச்சிருந்தாங்கன்னா அங்கேயே அது கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பர்சன் கால் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பார் ஓனர்ஸ்லாம் கால் பண்ணும்போது அது ஆக்ஷனுக்கு சீக்கிரம் எடுப்பாங்க. ஸோ அங்கேயே வந்து அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன் அந்த ரிப்போர்ட் போகலன்னு நம்மளுக்கு தெரியல. அப்புறமா இது இல்லாமல் வந்து இப்போது யூஷுவலாக நாங்களாம் வந்து லீவ்லலாம் போகும்போது நாங்கள் பார்த்துருக்கோம், போலீஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டாப் பண்ணி செக் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஈவினிங்ஸில் இந்த நைட்ஸில் தான் வந்து போலீஸோட ரவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மேபி ரவுண்ட்ஸ் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. அந்த ஏரியாவில் ஏதாச்சும் பேரிகேட் இருந்து இந்த பசங்களை அப்பயே பிடிச்சிருந்தாங்கன்னா 4 பேர் ஒன்றா வராங்கன்னு அங்கேயே மாட்டியிருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி செக்கிங்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் இந்த பசங்க வந்து இந்த மாதிரி ஒரே வண்டியில் போயிருக்க மாட்டாங்க. ஊபரோ ஓலாவோ இல்லை ரேப்பிடோவோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அது பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இந்த விஷயம் வந்து எஸ்கலேட் ஆகிருக்காது. ஸோ அங்கேயும் வந்து ஒரு பெரிய 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 பிரச்சனை தான் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து இவங்க 2 பேரும் ஓவராக குடிச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஓவராக குடிச்சிருக்கும்போது நீங்கள் அங்கே இருக்க பார் ஸ்டாஃபே பார்த்துட்டு ஓகே இந்த பொண்ணுங்க 2 பேரும் இந்த கம்மி ஏஜில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, இதை ஏதாச்சும் பண்ணலாமேன்னு அங்கே ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேயும் நம்ம வந்து ஒரு பாயிண்டராக பண்ணியிருந்தோம்னா இது கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா யாழினி வந்து 7:59 கிளம்பும்போது கூட அம்மா கால் பண்ணி, அம்மா நான் வெளியில் போகிறேன், நாளைக்கு கால் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாப்புல. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம சொல்லி ஆகணும். அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அம்மாட்ட சொல்கிறாங்க, திருப்பி அடுத்த நாள் பார்த்தா காலையில் இவங்களுக்கு கால் வந்து இவங்க இறந்துருக்காங்கன்னு தெரியுது. ஸோ என்னென்னா இந்த விஷயத்தில் வந்து மெயினாக வந்து அட்டென்ஷன் இன்னுமே என்னென்னா ரொம்ப கிளியராக இருக்குது. இது வந்து இன்னுமே இப்போ இருக்க சீஃப் மினிஸ்டரோ இப்போ இருக்க லாவில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. என்னோடய விஷயம் என்னென்னா மெயினாக வந்து எல்லாருக்கும் இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 55 பார்ஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ இந்த 55 பார்ஸ்லேயும் கூப்பிட்டு மீட்டிங்கை போட்டு இது என்ன மாதிரி நடத்தணும், என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும், எப்படி வந்து இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களில் அப்படின்னு பார்க்கணும். ப்ளஸ் வந்து என்ன அந்த அண்டர் ஏஜ்டு விஷயம், ப்ளஸ் வந்து இந்த பசங்க தனியாக வரும்போது ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு க்ளூ இருக்குது, ஏதாச்சும் பார்த்தா கூட அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ரிப்போர்ட்டாக கொடுக்கணும், இல்லை வந்து போலீஸ்க்கு தெரிய வைக்கணும். பேரிகேட்ஸ் திருப்பி அதிகமாக வர ஆரம்பிக்கணும். ஈவினிங்ஸில் வந்து மெயினாக இந்த வீக்கெண்ட்ஸ் தான் நிறையா. இப்போ பார்த்திங்கன்னா என்ன கல்ச்சர்னால் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 தான் மெயினாக. சண்டே கூட இல்லை, இந்த ஃப்ரைடே சாட்டர்டே வந்து முடிஞ்சால் வந்து போலீஸோட இது வந்து ப்ரெசன்ஸ் இன்னும் அதிகமாக கொண்டு வரணும் சிட்டியில். ஸோ தட் வந்து ஹெல்மெட் போட்டு போகிறாங்களா, குடிச்சிட்டு வராங்களா. ஏன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக படித்தவங்க, இவங்க வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து ரிஸ்கே எடுக்கிறது இல்லை. எங்கேயாச்சும் ட்ரிங்க்ஸ் போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருமே வந்து ட்ரிங்க்ஸுன்னு போனாங்கன்னா, ஒரு பார்க்குன்னு போனாங்கன்னா ஒன்று ஊபர் ஓலா பண்ணுறாங்களே, இல்லைனா இந்த இன்னொரு டிரைவரே வந்து அழைச்சிட்டு போவாங்க. அது என்னமோ ஒரு ஆப் இருக்குது, அவங்க வந்து இவங்க காரை அவங்க ஓட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி சேஃபாக தான் பண்ணுறாங்க. இந்த யங்கான ஏஜில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோடைய ஆவரேஜ் ஏஜே வந்து 19 இயர்ஸ் தான் இருந்திருக்கும், 19 to 20. அவங்களுக்கு வந்து ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. பட் இந்த நியூஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளியில் போகணும். இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் யங்காக இருந்தீங்கன்னா உங்களோட லைஃபே பாதிக்கப்படும்.
ஏன்னா அவங்க மேலே கேஸ் வரும், உங்களுக்கு வந்து அது வந்து பெரிய இஷ்யூவாக இருக்கும்னு வந்து இந்த நியூஸை வந்து எல்லா இன்ஃப்ளூயன்சஸும் எல்லாருமே கிளியராக இதை கொஞ்சம் கொண்டு போய் நிறுத்தணும். ஏன்னா அந்த பசங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அவேர்னஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க. இந்த சேஃபாக இருந்தாலே இந்த இஷ்யூஸ் எல்லாம் கட் ஆகும். மெயினாக வந்து என்னென்னா ஒரு தெரியல, நம்ம ஊர்லலாம் இப்படி தான் சொல்லி வளர்ப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல வெளியில் போகிறீங்க, அவங்களுக்கு வந்து பெரிய கேங்கில் வராங்க, அவங்க ஓவராக குடிச்சிருக்காங்கன்னா அங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியில் போக முடியும், அந்த ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்க முடியும், அவங்க கூட வந்து பேசுறது நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும். இது எல்லாமே ரொம்ப சேஃப்டி. ஏன்னா நீங்கள் வந்து பெரிய ஹீரோ இல்லை, பெரிய இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் அவ்வளோ பெரிய ஜிம்முக்கு போயிட்டு வந்தாலும் 4 பேர் ஒன்றா அடித்தாங்கன்னா உங்களால் தாங்கிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கன்ஃபரன்டேஷன்ஸை கம்மி பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஏரியாலேருந்து வெளியில் எக்ஸிட் வர்றது தான் பெட்டர். உங்களுக்கு 4 பேராக போனாலும் சரி, 6 பேராலும் சரி, அடுத்த ஆப்போனண்ட்டுக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் தெரியாது, என்ன மாதிரி பைத்தியமாக என்ன அவன் சாப்பிட்ருக்கான், என்ன ட்ரக் அப்யூஸில் இருக்கானா, என்ன குடிச்சிருக்கானா, எப்படி இருக்கான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சாதாரணமாக போகிறதுக்கும் இப்போ இங்கேயே யூகேலேயே பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு ஏன் எல்லா இடத்துலையும் வந்து இது பவுன்சர்ஸு எல்லாம் பார்லையெல்லாம் பவுன்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா குடித்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு தனி தைரியம் வரும், தேவையில்லாத ஒரு மடத்தனம் வரும். அதனால் வந்து நிறைய பேர் நிறைய தப்புகள் பண்ணுறதுக்கு ஈஸியாக தப்பு பண்ணுவாங்க, அந்த லா பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு கன்ஃபன்ட்ரேஷன் வருது, நீங்கள் ஒரு மெயினாக வந்து பெண்கள் மெயினாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது அங்கேருந்து வெளியில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறது அடுத்தவங்க படிக்கலாம். அங்கே நின்று அந்த ஏரியாவில் அந்த சூடான விஷயத்தில் திருப்பி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டோ பிரச்சனை பண்ணிட்டோ இருக்காதீங்க. ஏன்னா இது வந்து இவங்க ரொம்ப ஈஸி டார்கெட்டாக நினச்சிட்ருப்பாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட சேஃப்டியை ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் சேஃபாக ஆனதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணுறதோ அவங்கள இது பண்ணுறதோ நீங்கள் அப்புறமா பண்ணிக்கலாம். அங்கே போய் திருப்பி வந்து ஆர்கியூமெண்ட்னு அங்கே நிற்காதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கேஸை பற்றி ஏதாச்சும் தெரியும், லேட்டஸ்ட்டாக ஏதாச்சும் டெவலப்மெண்ட்ஸ் நடந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் விடுங்க. இதே மாதிரி கேசஸ் ஏதாச்சும் நடக்குது நம்ம தமிழ்நாட்டிலன்னா கீழே கொடுங்க. வேறு ஏதாச்சும் உங்களோட ஒப்பீனியன் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் விடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கணும். தேங்க்யூ.